நாடாளுமன்ற தொழில்துறை நிலைக்குழு தலைவர் என்ற முறையில் கனரக மற்றும் எஃகு துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு திரு குமாரசாமி அவர்களை இன்று காலையில் நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசிய பொழுது அவர் நமக்கு ஒரு மிக நல்ல வாக்குறுதியை தந்திருக்கின்றார். சேலம் உருக்காலை விரைவில் புனரமைக்கப்படும், அதற்கென்று நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு பெரிய அச்சம் உருவாகியதைப் போல அந்த தொழிற்சாலை மூடப்படும் என்ற நிலையில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்தன. தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட இது குறித்து தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி வந்தார், அது மூடக்கூடாது என்பதோடு புனரமைக்க வேண்டும் என்று. இன்றைக்கு அவர் சொன்ன மிக நல்ல செய்தி என்பது, விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்று அது அறிவிக்கப்படும், சேலம் தொழிற்சாலை மூடப்படாது, அது புனரமைக்கப்படும் என்பதோடு செயில் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அது கிட்டத்தட்ட இந்த சேலம் தொழிற்சாலையோடு இணைந்ததுதான், அதுவும் நலிவடைந்து கொண்டிருந்தது. அதையும் சற்றேறக்குறைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார்கள் என்றெல்லாம் கூட பேச்சு இருந்தது, அதுவும் புனரமைக்கப்படும் என்ற செய்தி சொன்னார் அவர். ஆக இந்த ரெண்டும் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக மகிழ்ச்சிகரமான செய்தி. அத்தோடு ஏற்கனவே அது பற்றியும் பேசினோம். சேலத்தில் பேர்ன் ஸ்டாண்டர்ட் என்று ஒரு சுரங்க தொழிற்சாலை இருந்தது. அது மேக்னசைட் என்கின்ற மூலப்பொருளை சுரங்கத்திலிருந்து எடுக்கின்ற ஒரு இடம். சற்றேறக்குறை 1500 ஏக்கர்களுக்கு பறந்து விரிந்து இருக்கின்றது. கொல்கட்டாவில் இருந்த பேர்ன் ஸ்டாண்டர்ட் நலிவடைந்து மூடப்பட்ட நிலையில் சேலத்தில் இருந்த பேர்ன் ஸ்டாண்டர்ட் மூடப்படும் என்ற செய்தி வந்தபோது நான் அப்போதும் நிலைக்குழு தலைவராக இருந்தேன். அந்த அடிப்படையில் செயில் நிறுவனத்தினுடைய தலைவரை நேரடியாக அழைத்து சென்று, இவ்வளவு பெரிய இடம் வீணாகக்கூடாது, தொழிலாளர்களுடைய வாழ்வு இன்றைக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று சொன்னதற்கு கேட்டு அந்த தொழிற்சாலை, அந்த சுரங்க தொழிற்சாலையை முழுமையாக சுற்றி பார்த்துவிட்டு பின்னர் செயில் அதை சப்சிடியரி யூனிட் என்று எடுத்துக்கொண்டது. இன்றைக்கு மூடப்படும் நிலையில் இருந்த அந்த தொழிற்சாலை 80 கோடிக்கு மேல் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கின்ற எக்ஸிக்யூட்டிவ் என்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிகள் 1995 ஊதிய முறையில் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இப்போது 2017 என்று பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி அதிகாரிகளாக இல்லாதவர்கள் 2012 என்பதை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக தொழிலாளர்களுடைய வாழ்வு அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பதோடு தமிழகத்தில் இருந்த ஒரு தொழிற்சாலை பாதுகாக்கப்பட்டு லாபத்தில் ஒன்றியத்தினுடைய பக்கமாக இருக்கின்ற அந்த பொதுத்துறை நிறுவனம் இப்போது லாபகரமாக இயங்குகிறது என்பதும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இது ஏற்கனவே எங்களுடைய குழுவின் தலையீட்டின் காரணமாக நடந்தது. இன்றைக்கு கிடைத்த மிக மகிழ்ச்சிகரமான செய்தி, சேலத்தில் இருக்கின்ற அந்த நம்முடைய சேலம் உருக்காலைகளை பணியாற்றுகிறவர்கள் எல்லாம் மிகுந்த அச்சத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள். முதலமைச்சருடைய தொடர் முயற்சியின் காரணமாக இன்றைக்கு ஒன்றியத்திலிருந்து இந்த பதில் நமக்கு கிடைத்திருப்பது மிகவும் சிறந்த ஒன்று. அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்தவுடன் அது முறையாக பணிகள் தொடங்கப்படும். சேலம் உருக்காலை தொடர்ந்து புனரமைக்கணும்னு பல காலகட்டத்தில் தொடர்ந்து திமுக வலியுறுத்தி வந்தது. அதற்கான ஒரு வெற்றியாக இருக்குது. நிச்சயமாக முதலமைச்சர் ஏதோ கடமைக்கு என்று இல்லாமல் அதை தீவிரமாக பல்வேறு முனைகளில் அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். நாங்களும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலும் என் போன்றோர் சந்தித்து அமைச்சர்களிடம் முறையிட்டு இருக்கின்றோம். ஆனால் அது இழுவையிலேயே இருந்தது. சற்றேறக்குறைய ஒரு உச்சகட்டமாக அது இருக்காது, அது மூடப்படும் என்றெல்லாம் கூட வதந்திகள் பரப்பப்பட்டன. அது இல்லை. அதாவது இந்திய நாட்டில் பொதுவாக பொதுத்துறை நிறுவனங்கள் மெல்ல மெல்ல மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன, குறிப்பாக கனரக தொழிற்சாலைகள். அதில் இப்போது மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது என்கிற போது என்னுடைய தலைமையிலான இந்த தொழில்துறையின் நிலைக்குழு தலையிட்டு பல விஷயங்களில் பலவற்றிற்கு தேவையானதை கொண்டு வந்திருக்கின்றது. சென்னையில் இருக்கிற எம்ஆர்எல் என்று ஒன்று, எம்ஆர்எஃப் என்று இருந்த ஒன்று, இப்பொழுது அது பெயர் மாறி சிபிசிஎல் என்று இருப்பது. அதுபோல ஒடிசாவிலே அஸ்ஸாமில் இருந்த ஒரு காகித தொழிற்சாலை, கேரளாவில் இருந்த ஃபேக்ட்ரி போன்றதுக்கெல்லாம் அப்போது நிறைய செய்து முயற்சித்தோம். இப்பொழுது கிடைத்திருக்கிற நமக்கு மிக முக்கியமான செய்தி, தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களின் தொடர் முயற்சியினால் இன்றைக்கு இந்த நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது. காலையில் அமைச்சரோடு பேசிய போது எனக்கு மிக மகிழ்ச்சி தருவதாக நான் அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கின்றேன். அவர் இந்த செய்தியை நீங்கள் சொல்லலாம் என்றும் சொன்னார். விரைவில் அமைச்சரவை ஒப்புதல் பெற்றவுடன் அது நமக்கு நடைமுறைக்கு வரும். சேலம் வாழ் மக்களுக்கு மட்டுமில்லை, தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி இது. சார், நாடாளுமன்றத்தை பொறுத்தளவு இன்னைக்கு 4வது நாளாக முடங்கியிருக்கு. நீங்களும் தொடர்ந்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அவர் மாநிலங்களவை தலைவர் அவரும் தொடர்ந்து நிராகரிச்சுட்டு இருக்காரு. திங்கட்கிழமையாவது நடக்குமா நாடாளுமன்றம்?
அதாவது நாங்கள் சில முக்கியமான பிரச்சனைகள் கொடுத்து நாங்கள் தீர்மானங்கள் தருகின்ற போது அது குறித்து கருத்தாவது கேட்க வேண்டும். அல்லது தொடர்ந்து நாங்கள் இதை வலியுறுத்துகிறோம் என்கிற போது அரசு தரப்பிலிருந்து யாராவது ஒரு பொறுப்பான அமைச்சர், பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர் அல்லது அவைத்தலைவர் என்று இருக்கக்கூடிய அங்கு இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர், யாரோ ஒருவர், நிதித்துறை அமைச்சர், யாரோ ஒருவர் ஒரு அறிக்கை தருவார்களா, பதில் சொல்வார்கள் என்றால் யாருமே எழுந்து கூட நிற்பதில்லை. ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அதானி குழுமத்தின் மீது வந்திருக்கிற குற்றச்சாட்டோ, அது இந்தியாவில் ஒரு காலம் முதல்ல ஹிண்டன்பர்க், இப்போது அமெரிக்காவினுடைய நீதிமன்றமே சொல்லியிருக்கின்றது. அடுத்து மணிப்பூரிலே ஓயாத கலவரம், ஒவ்வொரு நாளும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அங்கே இருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள். 250 உயிர்கள் பறிக்கப்பட்டு விட்டன. வீடுகளை இழந்து, வாழ்விழந்து, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடமே திறக்கப்படாமல் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிலையில் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் ஒரு அரசு அங்கு மாநிலத்திலும் இயங்குகிறது, ஒன்றியத்திலும் இயங்குகிறதுங்கிற போது இந்த கொடுமையை, பரிதாபத்தை வேறு எங்க போய் சொல்ல முடியும்? தீர்வு காண வேண்டிய இடம் என்பது நாடாளுமன்றம். அது தொடர்பாகத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் கொடுத்தோம். ஒரு அதானி குறித்து சில பேர், மணிப்பூர் தொடர்பாக சில பேர், சம்பலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சனை தொடர்பாக சில பேர் என்று கொடுத்தால் எதற்குமே பதில் இல்லை. முன்பெல்லாம் கூட நாங்கள் ரொம்ப நேரம் கூச்சல் எழுப்புவோம், எங்கள் மீது பழி சுமத்துவார்கள். கடந்த 4 தினங்களாக எழுந்து நின்றாலே போதும் உடனே அவையை ஒத்திவைத்து விட்டு போகிறார். ஆக நாடாளுமன்றம் என்பது இருதரப்பு கருத்துக்களை பேசி கலந்துரையாடி விவாதித்து ஒரு முடிவுக்கு, தீர்வுக்கு வர வேண்டிய இடம் என்பது அந்த நிலையெல்லாம் இப்போது சுத்தமாக இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று. நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஜனநாயகம் என்பது கேள்விக்குறி என்பதை நான் பல தடவைகளாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். அரசாங்கம் எந்த குரலையும் மதிப்பதில்லை. அதற்கு ஏதாவது அவைத்தலைவருடைய ஒலிபெருக்கியோ அல்லது ஆளுங்கட்சியினுடைய ஒலிபெருக்கியோ மட்டும்தான் வேலை செய்யும். அவர்கள் சொல்வதெல்லாம் வெளியே செல்லும். நாங்கள் என்ன சொன்னாலும் அந்த செய்தியோ நியாயமோ மக்களுக்கு சென்று சேர்வதில்லை. எங்கள் ஒலிபெருக்கி வேலை செய்யாது, அந்த கேமரா எங்கள் பக்கம் திரும்பாது. கர்நாடக முதல்வர் வந்து சிஎம் பார்க்கறதுல மேகதாது மேட்டர் கட்டாயம் மாதிரி தமிழகத்தினுடைய மக்கள், தமிழகத்தினுடைய நலன் கருதி எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, எந்தெந்த வகையில் செய்ய வேண்டுமோ, யாரிடமெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோல மேகதாது பிரச்சனையிலும் தமிழகத்திற்கு பாதிப்பில்லாத நிலைமையை உருவாக்க நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் செய்து நல்ல செய்திகளை, நல்ல முடிவுகளை தான் நமக்கு பெற்றுத் தருவார்கள். நாடாளுமன்றத்துல ஒரு சில தகவல்கள் இருக்கு. என்னன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்க வந்துட்டு செக்யூரிட்டிகள் மூலமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, செக்யூரிட்டி மூலமாக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துருக்கு. அதாவது முன்பெல்லாம் எங்களுக்கு இருந்த மரியாதை, சுதந்திரம் என்பது சங்கடமாகத்தான் இருக்கின்றது. ஏதோ பொது வெளியில் நடப்பது போல பேரிகார்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காரை நிறுத்துவது, இறங்கி நடக்க சொல்வது, பத்திரிகையாளர், ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் ஒரு எல்லையை தாண்டி வரக்கூடாது என்று நிர்ணயித்திருப்பது, சில குறிப்பிட்ட ஊடகங்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படும், அதில் அதானியினுடைய ஒரு தொழில் செய்தி நிறுவனம் கூட இருப்பதாக தகவல். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நான் ஒருவரோடு இது மாதிரி ஒரு ஊடகத்தை சார்ந்த தேசிய அளவிலான ஒரு ஊடகத்திற்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த போது குறுக்கே அவரை நகரச் சொல்லி அங்கே நிற்கக்கூடாது என்று சொன்னபோது எனக்கும் கூட கொஞ்சம் கோபம் வந்தது. நான் சொன்னேன், இப்படியெல்லாம் எங்களை பொது வெளியிலே ஏதோ சட்ட ஒழுங்கை கட்டுவிட்டதை போல இத்தனை பேரை குவித்து வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை நடத்துவது என்பது ஏற்புடையது இல்லை என்று சொன்னேன். பின்னர் ஒதுங்கி கொண்டார்கள். ஆனால் இதே நிலை தொடர முடியாது. 4வது தூண் என்று சொல்லப்படுகிற பத்திரிகையாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இந்த நாட்டினுடைய உச்சக்கட்ட மன்றத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய இடத்திலேயே, வளாகத்திலே சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்றால் இதற்கெல்லாம் விரைவில் தீர்வு காணப்படும். நாங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம்.